வணக்கம் நண்பர்களே. இந்த பிக் பாஸ் வந்து இதோட 8வது வருடம். 7 வருடம் வந்து கமல் நடத்தினார். இப்போ 8வது வருஷம். இப்போ விஜய் சேதுபதி நடத்திட்டு இருக்கார். நல்லா இருக்குது. நம்ம இந்த 8 சீசன்லேயுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிளேயராக எல்லாராலையுமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிளேயர்னால் அது வந்து அன்டவுட்டட்லி வந்து நம்ம ஆரி பிரதர் தான். பெரும்பாலும் லேடிஸை அந்த இடத்த இன்னும் ரீச் பண்ணலைன்னு தான் சொல்லணும். 2-3 வின்னர்ஸ் இருக்கிறாங்க. இருந்தும் கூட வந்து யாரும் ரீச் பண்ணல. லாஸ்ட்டு சீசனில் வின் பண்ண அர்ச்சனாவெல்லாம் கூட கொஞ்சம் பிஆர் வேலை தான். அது எல்லாமே ஒரு ஃபேக்கு தான். ஆனால் இந்த இந்த பிக் பாஸ் வரலாற்றில், தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் 8 வருடத்தில் ஒரு சிறந்த பிளேயர், ஒரு ஜென்யூனான பிளேயர், ஒரு நேர்மையான பிளேயர் அப்படின்னா அது வந்து பவித்ரா மட்டும்தான். அவங்க இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்தே அவங்கள வந்து பெருசாக விசிபிளே ஆகலை. நிறைய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கை நழுவி போயிட்டே இருந்துச்சு போராடி. அப்படி இருந்து இன்றைக்கி டாப் 5 வந்திருக்கிறாங்கன்னும் போது எனக்கு ஒரு உண்மை விளங்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருந்து உங்கள் உள்ளத்துக்கு உள்ளபடி நீங்கள் நேர்மையாக இருந்தால், அதேமாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருந்தால், எந்த விதமான சலனங்களுக்கு ஆட்படாமல் நீங்கள் நேர்மையாக உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து இந்த பிரபஞ்சமே அல்லது இறைவனே உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு போவாருங்கிறதுல ஒரு டவுட்டே கிடையாது. இப்போ இதில் ஜாக்லின் பார்த்திங்கன்னா பக்கா பிளான் தான். ஃபஸ்ட்டு வாரம் வரும்போது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணாங்க அந்த அவங்களுடைய படுக்கை அறை விஷயங்களில். அதன் பிறகு பார்த்தா டீம் அப் பண்ணாங்க. சௌந்தர்யாவோட டீம் அப் பண்ணாங்க, ஜெஃப்ரி கூட டீம் அப் பண்ணாங்க, அப்புறம் வந்து ரயான் கூட டீம் அப் பண்ணாங்க. இப்போ அவங்க அந்த கோவா கேங் மேலே ஒரு கெட்ட பேர் வந்து டக்குன்னு முத்துக்கிட்ட போனாங்க, அப்புறம் மஞ்சரிக்கிட்ட போனாங்க. இப்படியே தவிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் கிடையாது, நேர்மையான பிளேயர் கிடையாது. வாய் சவடால் தான். அவங்க நிறைய பேசி தன்னை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் எதுவுமே பேசாமல், ரொம்ப பேசாமல், கரெக்டான விஷயங்களை மட்டும் பேசி ரெண்டாவது நேர்மையாக இருந்து தனித்து விளையாடினாங்க. பல இடங்களில் தர்சிகாவை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் தர்சிகா அதை லிசன் பண்ணல. அதுதான் தர்சிகாவோட தோல்வி. நல்ல தோல்வி தர்சிகாவுக்கு வந்து பவித்ரா லைஃப் லாங் வந்து அவங்க கேரி ஆன் பண்ணிக்கணும். அப்படி ஒரு நண்பர். இப்போ நம்ம வீட்டில் கூட அந்த மாதிரி ஒரு பெண் இருக்கணும். இருந்தால் அந்த குடும்பமே வந்து ஒரு மாற்றம் அடையும்னா அதுக்கு வந்து பவித்ரா வந்து ஒரு சூப்பர் கேரக்டர், ஒரு ஏஞ்சல்னு சொல்லலாம் அந்த பெண்ணை. ஆனால் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், இன்னும் இந்த பெண்ணை வந்து ஒரு மாதிரி பின்தங்கின மாதிரியே இருக்குதுன்னு யோசித்தா, ஆனால் இறைவனோ அல்லது பிரபஞ்சமோ ஏதோ ஒன்று வந்து அவங்கள கொண்டு வந்து இன்றைக்கி டாப் 5 கொண்டு வந்து வச்சுருக்குன்னும் போது இதுதாங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் உள்ள ஒரு பரிசு. இந்த பெண்ணுடைய உண்மை நேர்மை. நீங்கள் யாருமே இந்த 8 சீசன்லேயுமே ஒரு அன்கரப்டட் ஒரு பிளேயர்னால் அது வந்து பவித்ரா மட்டும்தான். பவித்ராங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி பவித்திரமான பெண், பரிசுத்தமான ஒரு பெண்ணு. இந்த சீசனில் நான் பார்த்ததில், இந்த 8 சீசன்கள்லையுமே பார்த்ததில் ஒரு ஆரிக்கு நிகரான ஒரு சூப்பர் லேடி வந்து பவித்ரா தான். வாழ்த்துக்கள் பவித்ரா, நீங்கள் மேலும் மேலும் வளரணும். வாழ்த்துக்கள்.